எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஏட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளை கத்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்ன சிஸ்டர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணத்தினால் வாங்க முடியாதது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்ன இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபேசியருக்கு அங்கே இருக்கிற சபைகளுக்கு எழுதுகிறார். நீங்கள் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி. என்ன கிருபை என்ன சமாதானம் உண்டாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தினால பதவினால் சொத்துனால் பெற முடியாத ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதில் சகல ஆசீர்வாதம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில்னா மேலான பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களினாலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி என்ன ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு திடீர்னு மயக்கம் வருதுன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. ஆனாலும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, சடனாக நினைவு இழந்து போகிறேன். இப்படி இருக்கப்போ நான் எழுந்து உட்காந்து ஜெபிச்சேன், ஆண்டவரே இது என்ன, நான் என்ன தப்பு பண்ணனா, உங்கள் பிரியமில்லாத காரியம் ஏதாவது செஞ்சுட்டேனாப்பா, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி வருது, நினைவில்லாமல் போகிறேனே, பிள்ளை பயப்படுதே சாமின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சேன். பார்த்தீங்கன்னா டாக்டரால் சொல்ல முடியாது, அவங்க ஏதோ ஒரு வீக்னஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, சரிங்களா. எக்ஸ்ரே ஸ்கேனை பார்த்து சொல்லலாம். ஆனால் அதை சுகப்படுத்த மாத்திரையால் கூட குணப்படுத்த முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சில வியாதிகள்லாம், சரிங்களா. ஆனால் ஆவிக்குரியவர் எனக்கு என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இந்த சாட்சியை நான் முழுசாக ஒரு பெரிய சாட்சியோடு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகம் வருது, சொல்லணும்னு தோணுது, அதை சொல்கிறேன். நான் படுத்திருக்கேன். என்னை சுற்றி ஆட்கள் உட்காந்துருக்குறாங்க. சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு எனக்கு விரோதமாக அவங்க சைலண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அது என்னை எப்படி கொண்டு வருதுன்னா, டிப்ரெஷனில் கொண்டு போகுது. அவங்க சைலண்ட்டாக அவங்க ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு எனக்கு சைலண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க. இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினா. எனக்கு அப்புறமா சரியான தாட்டு டச் ஆச்சு. ஓகே நம்ம இதுக்கு எப்படி ஜெபிக்கணும், தனியாக தான் ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், திறப்பில் நின்று ஜெபிக்கணும், அதை ஓட்டும்படியாக ஜெபிக்கணும். இதை பணத்தால் முடியுமா என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ பாருங்கள், நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சைலண்ட்டாக அகித்தோப்பின் நாவிகள், எசபேலின் நாவிகள், எல்லா கலகத்தின் நாவிகள், எல்லா சத்துரு கிரிகள், எல்லா பாவ சாப கட்டுகள் வெளியேறட்டும்னு சொல்லி நான் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, அதுலேருந்து நான் கண்டிப்பாக ஜெயிச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சாட்சி முழுசாக சொல்லணும்னு நினச்சேன். அப்போ பாருங்கள், சைலண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளோட எதிரை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நம்மளோட பழகிட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பிரிக்க பார்ப்பாங்க. இதை ஆண்டவரால் எனக்கு வெளிப்படுத்தினார். சரி, இதனால் நமக்கு வர பிரச்சனைகள் சொல்லி நான் அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
இது நீங்கள் எங்கே கொடுத்தாலும் கிடைக்காது, பணத்தை கொடுத்தாலும் கிடைக்காது. அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த அந்த ஆவிக்குரிய ஒரு ஒரு உலகத்துக்குள்ளே போனால் தான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்கோங்க. பணம் சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, திருடி கூட சம்பாரிச்சலாம் அப்படி சொல்லுவாங்க. பணத்தை எப்படி வேணாலும் சம்பாரிச்சலாம், ஆனால் மனுஷால் சம்பாதிக்கவே முடியாது. இப்போ மனுஷாலையும் சம்பாதிக்க முடியாது, பணத்தையும் சம்பாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நமக்கு வரப்போகிறது, நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறதை, நமக்கு விரோதமாக நடக்க போகிறது ஆண்டவர் திட்டம் தெளிவாக ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அப்போ நம்ம அதுலேருந்து கவனமாக நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் நம்ம இருக்கிறதுக்கு அது அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதே போல் ஒரு நபரை குறித்து நம்ம கேட்குறோன்னா, அவங்கள குறித்து பேசுகிறோன்னா, நம்ம அவங்கள குறித்து நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அப்படின்றத நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆவிக்குரிய உலகத்தில் இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, என்ன அவங்கள பிரிஞ்சு வந்துட்டாக்கா எல்லாம் ஒழுங்காயிடுமானா? ஆமாங்க. ஒரு சில பேர் உள்ளே வந்தாங்கன்னா குடும்பத்தைக்கு எடுத்து போட்டுருவாங்க, ஊழியத்தைக்கு எடுத்து போட்டுருவாங்க, வாழ்க்கைக்கு எடுத்துடுவாங்க. எத்தனை பேர் நான் கேட்டிருக்கேன் தெரியுங்களா? ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவருக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவர் உலகத்திலே உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்படிங்க தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள், அது கூட இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ எவ்வளோ பெரிய, இதை ஆராயவே முடியாது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி இருக்கணும்னா பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரிலின தம்முடைய கிருபையின் மகிமையை புகழ்ச்சியாக. பிரியமானவருக்குள், இயேசு கிறிஸ்துக்குள், இயேசு கிறிஸ்துக்குள் தாம் தமக்கு தந்தரிலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவருடைய தயவுள்ள சுத்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை, மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு நடக்க போகிறது, நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் என்ன பண்ணுறாங்க, யாரை குறித்து நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் பணத்தால் முடியாதது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே, சகல ஆசீர்வாதத்தினாலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்மளை முன்குறித்ததுனாலே நம்ம எப்படி இருக்கணுமா, மாசில்லாதவர்களும் அன்பிலே தரித்திருக்கிறவர்களாக இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் பிள்ளையாகும்படி நம்மளை முன்குறித்திருக்கிறாராம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள், இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அதனால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அதனாலே உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று போல் சொல்கிறார். அதே போல் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பாருங்கள், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே தங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். உலகத்தோட்டத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதனால் மேலான பரிசுத்த ஆவியானவரோட அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதனால் உங்களுக்கு இப்பொழுது சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்துக்கு கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், இது பெரிய வாக்குத்தத்தம்,
வாக்குத்தத்தம். இன்னைக்கு கீழாகாமல் மேலாகுவாய், நீ பலங்கொண்டு திடமானதாக இருப்பாய், நீ போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் இது இருந்ததுன்னா மேலானவைகளை நோக்கி போவீர்கள், ஆனால் கீழான நோக்கி நீங்கள் போக மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அதனாலே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்போது ஆவியானவருக்கு நம்ம சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்க அவர் நம்மளை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்நாளிலே அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் முன்குறிக்கப்படவில்லை, இதை பார்க்கிற உங்களையும் அவர் முன்குறித்திருக்கிறார். ஆமென். அதனாலே நீங்கள் புத்திர சுவேகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவருடைய இரத்தத்தினால் பாவமன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமா வேண்டுமா? அப்பொழுது நீங்கள் அவர் யார் என்று அறிந்து கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, இந்நாளிலே இது கடைசி காலமாக இருக்கிறது. அவர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அல்லேலூயா.